ஹாலோவீன் என்பது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அன்று கொண்டாடப்படும் ஒரு விடுமுறை திருவிழா. இது ஒரு மதச்சார்பற்ற கொண்டாட்டமாக திகழ்கின்றது. இந்த நாளானது கருமை நிறத்துக்கும் ஆரஞ்சு நிறத்துக்கும் தொடர்புபட்ட நாளாக கருதப்படுகின்றது. ஹாலோவீன் திருவிழா பழமையான செல்டிக் திருவிழாவிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகின்றது. செல்டிக் என்பது ஐரோப்பாவில் நடுக்காலத்தில் வாழ்ந்த பழங்குடியினர் சமுதாயத்தை உள்ளடக்கிய ஒரு இனமாகும். இவர்களது மொழி செல்டிக் என கூறப்பட்டது. இந்த செல்டிக் இனத்தவர்கள் முன்னைய காலத்தில் ஒரு திருவிழாவினை கொண்டாடி வந்தனர். இதனை அவர்களது முன்னோர்கள் ஆவிகளுக்கு மரியாதை செலுத்துவதோடு தீங்கிழைக்கும் பிற ஆவிகளை துரத்தும் சடங்காக கொண்டாடினர். தீய ஆவிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்கும் அடையாளமாக முகமூடிகள், உடைகள் மற்றும் அது போன்ற அலங்காரங்களையும் இட்டுக்கொண்டனர். இதுவே தற்போது ஹாலோவீன் என பெயர் மாற்றம் பெற்று வெளிநாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹாலோவீன் ஆடை அலங்காரம் சற்றே வித்தியாசமானதுதான். இந்நாளில் ஆடை அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பயங்கரமான தோற்றமுடைய பேய்கள், முறையற்ற மந்திர சக்தியை பயன்படுத்தும் சூனியக்காரிகள், எலும்புக்கூடுகள் மற்றும் பிசாசுகள் போன்ற உருவ அமைப்பை கொண்ட ஆடைகளை அணிந்து கொள்கின்றனர். அமெரிக்க தேசிய சில்லறை விற்பனை கூட்டமைப்புக்காக பிக் ரிச்சர்ச் என்ற நிறுவனம் கடந்த 2005ஆம் ஆண்டில் நிகழ்த்திய கணக்கெடுப்பில் 53.3 நுகர்வோர் $38.11 இத்திருவிழாவின் ஆடை அலங்காரத்துக்காக செலவிட்டனர் என கூறியுள்ளது. திருவிழா என்றால் பாரம்பரிய உணவுகளும் காணப்படும். அதேபோல் ஹாலோவீன் திருவிழாவில் பாரம்பரிய உணவுகளும் காணப்படுகின்றன. இத்திருவிழா ஆப்பிள் அறுவடை காலத்தில் வரும் காரணத்தால் இதன்போது ஆப்பிள் பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஈரப்பதமான இனிப்பு திரவத்தால் இந்த ஆப்பிள்களை தயார் செய்கின்றனர். சில நேரங்களில் இது கடலை வகையினாலும் உருட்டப்படுகின்றன. மேலும் ஆப்பிள், பூசணி மற்றும் உருளைக்கிழங்கு கொண்டு தயாரிக்கப்படும் ஏராளமான உணவுகள் பல்வேறு நாடுகளில் இச்சமயத்தில் தான் தயாரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு இனத்தவர்களிடமும் பாரம்பரிய திருவிழா மற்றும் பண்பாடுகள் தான் வேறுபட்டு காணப்படுகின்றன. அவை அனைத்தும் கொண்டாடப்படும் விதம், உணவு என்பதில் மட்டும்தான் வேறுபாடே தவிர செயல்களில் அனைத்தும் ஒன்றுதான்.